இது வெனிசுலாவுக்கும் யூஎஸ்க்கும் நடக்கிற இந்த விஷயம் வந்து ரஷ்யா உக்ரைன் வாருக்கு கூட டைட்டு. அண்டு யூஎஸும் இந்தியா கூட டைடு. அண்ட் இந்த கோல்டு விலைலாம் ஏறுதில்ல, அதுவும் இது கூட டைடு. ஸோ எவ்ரிதிங் இஸ் இன் கனெக்ஷன் வித் ஒன் another தான். இது அடுத்து எங்கே போய் முடியும் அப்படின்றது வந்து யாருக்கும் தெரியாது. இட்ஸ் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் ட்ரம்ப் தான். பட் இஃப் ஹீ இஸ் வில்லிங்னா ப்ளீஸ் எஸ்கலேட் இட். தட்ஸ் வாட் ஐம் ட்ரைங் டு டெல். லைக் ஒன்று இந்த பக்கம் சரி, லெட்ஸ் நாட் கோ இன் டு தட் டாபிக் ரைட் நவ். So what's happening is I'm really excited. ஸோ யா, இப்போ என்னென்னா இவன் வந்து இந்த பார்டர் வந்து இது பண்ணுறாங்கல்ல, ரஷ்யா அண்ட் உக்ரைன் வந்து அந்த பார்டர் வந்து ஷேர் பண்ணி. ஸோ நான் நேட்டோவில் போய் சேருவேன்னு சொல்லிட்டு உக்ரைன் சொல்லுது, நீ நேட்டோவில் சேர்ந்தால் எனக்கு அது பிரச்சனை, நீ நேட்டோவிலலாம் சேரக்கூடாது, நான் உனக்கு அந்த பிரித்து கொடுத்ததே சரி ஏதோ போன்றதுக்காக தான் பிரித்து கொடுத்தேன், நீ என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க, நீ பேசாமல் நான் உன்னை திருப்பி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா வந்து உக்ரைனை போட்டு அடிச்சிட்ருக்கு. ஸோ அங்கே இருக்க அதுதான் சுச்சுவேஷன், அந்த வார் நடக்கிறதுக்கான சுச்சுவேஷன் இதுதான். ஸோ அதுக்கு நடுவில் வந்து ரஷ்யா இஸ் லைக், இப்போது இந்த வார் நடக்கும்போது மேஜர் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் ஆயில் வந்து ரஷ்யா தான். ஸோ ரஷ்யாவை நம்பி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இப்படி நடக்கும்போது அந்த ஆயிலோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ரஷ்யா கிட்ட தான் இருக்குன்ற போது அவன் என்ன பண்ணாலுமே அவங்ககிட்ட தான் திருப்பி போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. ஸோ இதை வந்து நான் திருப்பி எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி லைக் அமெரிக்கா வந்து இப்போ வெனிசுலா கண்ட்ரோல் பண்ணுது. பிகாஸ் அங்கே ஆயில் ரிசோர்ஸ் வந்து பயங்கரமாக இருக்குது, ஆனால் இன்ஃப்ரா தான் இல்லை. ஸோ அந்த இன்ஃப்ரா வந்து ஹீ கேன் கிவ் அந்த மாதிரி ஆயில் வந்து இங்கே திருப்பி எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கேருந்து ப்ரொடியூஸ் பண்ணி மற்ற எக்ஸ்போர்ட்டிங் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம். ஸோ அதை ஏன் யூஎஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்தியாவை நம்ம சொல்கிறோம்ல, லைக் இந்தியா வந்து நீ எவ்வளோ வேணால் வச்சுக்கப்பா, நீ உக்ரைன் அடி, என்ன வேணால் பண்ணு, எனக்கு ஆயில் கரெக்டாக வரணும் அப்படின்றது இந்தியா ஸ்டாண்டாக இருக்குது. ஸோ இவன் இந்த மாதிரி சொல்லும்போது யூஎஸ் வந்து என்ன சொல்கிறான்னா, நான் உனக்கு சாங்ஷன் போடுவேன், நீ நம்ம நல்ல ரிலேஷனில் தான் இருக்கோம், யூஎஸும் இந்தியாவும் நல்ல ரிலேஷனில் தான் இருக்குது. பட் நீ இந்த மாதிரி ஒரு தப்பான விஷயத்துக்கு, அதாவது யூஎஸ் வந்து தப்பான விஷயம்னு சொல்லி டிஃபைன் பண்ணுது. ஸோ நீ வந்து தப்பான விஷயம் பண்ணும்போது, நீ தப்புக்கு சப்போர்ட் பண்ணும்போது நான் வந்து உள்ளே வருவேன், நான் வந்து சாங்ஷன் போடுவேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ யாரா எனக்கு சாங்ஷன் போட, நீ யாரா, உன்னை யாரா இன்டர்நேஷ்னல் ஜட்ஜாக ஆக்குனது அப்படின்ற மாதிரி இந்தியாவும் ரஷ்யாவும் வந்து அது பேசலைனாலும், அந்த ஒரு ஓப்பனாக பேசலைனாலும் ஒரு நியூஸோ ஒரு டாக்கோ அது ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி நடக்கும்போது இவன் என்ன பண்ணுறான்னா, சரி ஓகே, நான் அந்த பேச்சுக்கே வரல, நீ சாங்ஷன் வேணால் போட்டுக்க, ஆனால் நான் வந்து இன்னொன்று என்ன, நீ வந்து டாலரில் ட்ரேட் பண்ணக்கூடாது, ஆயில் வந்து அவங்ககிட்டேருந்து வாங்கினா டாலரில் ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சரி ஓகே, நான் டாலர்லேயே ட்ரேட் பண்ணல, நான் இந்தியன் கரன்சி வச்சு இது பண்ணுறேன், அவன் வந்து எனக்கு ரூபிள்ஸ்லேருந்து இது பண்ணட்டும். இங்கே தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. ரூபிள்ஸும் கரன்சியும் வரும்போது, ரூபிள்ஸும் ருப்பீஸும் வரும்போது என்ன ஆகுதுன்னா, இது நல்லா இருக்கேப்பா அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து அந்த டாலரை வந்து கொஞ்சம் மட்டம் தட்டிக்கிட்டே போகிறாங்க. அவனை எதுக்கு நம்ம ஸ்டாண்டர்டாக வைக்கணும், அவனை எதுக்கு இது பண்ணணும், ஸ்லோவாக எல்லாத்தையுமே நம்ம மாற்றி கொண்டு வருவோம். இப்போ அவங்க பண்ணலையா, நம்மளும் அதே மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கொண்டு வரும்போது இவனோட வேல்யூ வந்து கம்மியாகிட்டே வருது. யூஎஸ் டாலரோட வேல்யூ வந்து கம்மியாகிட்டே வருது. அப்போது டாலர் கம்மியாகும்போது இவன் என்ன பண்ணுறான்னா, அதிகமாக கடன் வாங்க ஆரம்பிக்கிறான்.
யூஎஸ் ஆல்ரெடி வந்து அவன் ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன் தான் வாங்கிட்டு இருக்கான் அவன். ஸோ அந்த மாதிரி போகும்போது அந்த டெத் சீலிங் வந்து நடக்குது. அந்த டெத் சீலிங் நடக்கும்போது நீ என்னடா நான் வேகத்தோடு நடிச்சு சொன்னேன், இப்போ கடைசியில் அது எனக்கே ஆப்பாக வருது அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்தியா கிட்ட சொன்னதும் நான் எதுவுமே சொல்லலை, நீ தான் இது பண்ணிகிட்டு இருந்தான், எனக்கு வந்து ஆயில் அவன்கிட்ட இருந்து தான் தேவைப்படுது, அவன் பண்ணுற தப்புனாலும் எனக்கும் அவனுக்கும் ஒரு நல்ல ஸ்டாண்ட் இருக்குது, நாங்கள் 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு, ஸோ நான் அவன்கிட்ட வந்து வாங்கிக்கிறேன் விட்டுரு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இவன் இன்னும் கொஞ்சம் நான் உனக்கு இன்னும் கொஞ்சம் சாங்ஷன் போடுறேன் அப்படின்ற மாதிரி. அப்படி அதுக்கு மேலே அது எஸ்கலேட் பண்ண முடியல. ஸோ இப்படி இருக்கும்போது சரி ஓகே அப்படின்னு சொல்லி இது நடக்கிற சமயத்தில் மற்ற எல்லா கண்ட்ரியுமே இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்குது. யூஎஸ் டாலர் தான் சுப்ரீம் பவராக இருக்கணுன்றது கிடையாது, நம்ம வந்து நம்ம கரன்சிஸ் வச்சே நம்ம வந்து மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணும்போது அந்த டாலர் வந்து கம்மி ஆகுது. ஸோ என்னென்னா he is trying to regain that power. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுறான்னா அண்ட் அந்த ட்ரஸ்ட் ஃபேக்டர் அவன் மேலே வந்து உடையுது. ஓகே, இப்போ இந்தியா வந்து அது பார்க்குது இல்லை, ஓகே அப்போ இந்த யூஎஸ் வந்து பெருசாக இல்லை போல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே இந்தியாவில் வந்து அவங்கிட்ட இந்த என்ன சொல்கிறது, அவங்கிட்ட வச்சுருக்க அந்த கோல்டு ரிசர்வ்ஸ்லாம் திருப்பி இந்தியாவுக்கே கொண்டு வருது. அப்போ இந்தியாவுக்கே கொண்டு வரும்போது நீ இப்படி பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஐஐயும் எஃப்டிஐயும் யூஎஸ்லேருந்து தே ஆர் டேக்கிங் பேக் ஃப்ரம் இந்தியா. ஸோ இந்தியா வந்து இம்போர்ட் தான் பண்ணும் கோல்டை. இங்கே கோல்டு மைன்ஸ் வந்து பெருசாக இருக்குன்ற மாதிரி தோணல, மேஜராக இம்போர்ட் தான் பண்ணுது கோல்டை. ஸோ இது எல்லாமே ஒன்றோட ஒன்று டைடு. ஸோ இந்த மாதிரி இருக்க சுச்சுவேஷனில் வந்து எல்லாத்தையுமே அவன் வெளியெடுக்கிறான்னா அவங்ககிட்டையும் ரிசர்வ் இல்லைல்ல. ஸோ ரிசர்வ் வேணும் அவனுக்கு. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஃபுல் ஸ்டாப்பாக நமக்கான டேக் வெனிசுலா அப்படின்னு சொல்லிட்டு இட் வாஸ் ஆல்ரெடி டன். லைக் இந்த சதாம் அந்த இஷ்யூலேயே வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் ஒன்றை இருந்தது அப்படின்னு சொல்லி அவனை வந்து இது பண்ணாங்க, தூக்கில் போட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஏதோ ஒரு காரணம், நான் உன்னை பிடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ அதை வந்து ட்ரக், அது எப்படா ட்ரக், ஏன்னா அவன் பக்கத்துலேயே இருக்கான் மெக்சிகோ, அவங்ககிட்ட இல்லாத ட்ரக்காடா இவங்கிட்ட இருக்குது. இதில் கொலம்பியா இருக்குது, என்னென்னமோ இருக்குது. கொலம்பியாலாம் ட்ரக்கில் தான் ஓடுது. அதெல்லாம் விட்டுட்டு இப்போ ரீசெண்டாக ஏதோ ஒரு இன்டர்வியூ இல்லை, அந்த பிளேனில் வந்து ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க, கொலம்பியா இருக்குது, வி வாண்ட் டு கேட்ச், வி வாண்ட் கிரீன்லேண்ட் அப்படி இப்படின்னு. ஐ டோன்ட் திங்க் ஹில் மேக் எனி ஃபர்தர் ஸ்டெப்ஸ், தட் இஸ் ஜஸ்ட் டு யூனோ சஃபைஸ். லைக் இவனை மட்டும் ஏன் பிடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நாங்கள் வி ஹாவ் பிளான்ஸ் ஃபார் ஆல் ஆஃப் தீஸ் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மலுப்புறதுக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தான் எனக்கு தோணுது. ஆனால் அதில் அப்படி பண்ணணுன்னா எனக்கு தோணலை, அமெரிக்கா அதை பண்ணணுன்னா எனக்கு தோணலை. இப்போது சரி, இப்போ வெனிசுலா பிடிச்சக்கப்போ என்ன அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது என்ன தான். ஸோ லைக் அதான் இப்போ எல்லாருமே வந்து ரஷ்யாவை நம்பி அந்த மாதிரி இருக்கோம்ல. ஸோ இப்போ என்கிட்ட ஆயில் ரிசர்வ் இருக்குல்ல, இப்போ நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம், நான் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நீ என்கிட்ட டாலரில் தானே வாங்கி ஆகணும், செக் வச்சிட்டான்ல இப்போ. ஸோ அதுதான் சொல்கிறேன். லைக் நீ ரஷ்யா வந்து எதுக்கு சொல்கிற, அவங்ககிட்ட அபண்டண்ட்டாக ஆயில் இருக்குது, ஸோ நீ அவங்ககிட்ட வாங்குற அப்படின்ட்டு அதுதானே உன்னோட இதுவாக இருக்குது. இப்போ என்கிட்டயும் ஆயில் இருக்குது, என்கிட்ட வாங்கு. இப்போ அவன் அடிக்கிறான்னு தெரியுதுல்ல, அவன் வந்து தப்பு பண்ணுறான்னு சொல்லி தெரியுதுல்ல, அவன் தப்பு பண்ணுறான்னு சொல்லி தெரியுதுல்லடா. ஸோ அவன்கிட்ட போகாத, இப்போ என்கிட்ட வா அப்படின்னு சொல்லி இது பண்ணுறான். ஸோ இதுதான் எனக்கு என்னென்னா, இதெல்லாம் போட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீ தான் பெருசு நான் தான் பெருசு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாலாம்
அப்படி பண்ணக்கூடாது. எது பெருசுன்னு அடித்து காட்டு. அடிங்கடா, ஒருத்தர் அடிங்கடா, அப்போ தான் நல்லாயிருக்கும். என்னடா நீங்கள் அடித்து காட்டுங்க மேன். ஒன்று எந்த சண்டையும் வேணாம் அப்படின்னா மொத்தமாக எல்லாத்தையும் மூடிக்கிட்டு அமைதியாக வந்துடு. அப்படி இல்லை, அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அடிக்கணும், அவ்வளோதான். சும்மா அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. அடித்து காட்டுங்க. 2026 நடக்குதா பார்ப்போம். செட்.